ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வரப்போகும் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் வரப்போகுது. திருவிழாக்களில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், பால் பாயசம் செய்வாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பச்சரிசி போட்டு நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக ஒரு பாயசம் செய்யலாம் வாங்க. சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அந்த பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் அந்த அரிசியோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் 4-5 பல்ஸ் விட்டு அரிசியை ஒன்று பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். 4-5 பல்ஸ்னா ஆன் ஆஃப்ன்ற மாதிரி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி இந்த மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல தண்ணி ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற விட்டாச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாயசம் செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை அந்த தண்ணியோடைய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுலேருந்து 5 நிமிஷம் அந்த அரிசியை வேக விடணும். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே ஒரு சைட் நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பாயசம் செஞ்சு முடிச்சிட முடியும். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் பாலில் எந்த தண்ணியும் சேர்த்துறாதீங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சைடு பால் நல்லா பொங்கி வரத்துக்குள்ளே அரிசியும் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன், சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிசியும் ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காய்ச்சின பாலை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. சாதமும் அந்த பாலும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால அந்த தித்திப்பை ரொம்ப அதிகரித்து காட்டும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உப்பும் ஏலக்காயும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாலும் சாதமும் ஒன்று சேர நல்லா வேக வைக்கணும். அந்த சாதம் நல்லா குழைய வெந்து பால் நல்லா திக்காகி ஒன்று சேர நல்லா க்ரீமியாக வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று சேர வேக வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விடுங்க. அதுக்காக ரொம்ப நேரம் விட்டுடாதுங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கனால டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் வரைக்கும் விட்டு விட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு விட்டு கிளறி விட்டதில் பால் ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200-300 கிராம் சர்க்கரை. நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு உங்களுக்கு இருக்கும். நான் இங்கே 250 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஒரு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பால் இன்னும் சுண்டி பாயசம் நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக வரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்க விட்டதில் அந்த பால் நல்லா திக்காகி அரிசி நல்லா குழைய வெந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ட்ரை நட்ஸை தாளித்து கொட்டிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி நல்லா உருகி வந்த பிறகு ட்ரை நட்ஸை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் பாதாம், முந்திரியை நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. ட்ரை நட்ஸ் லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். முந்திரியும் பாதாமும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையை போட்டுக்கோங்க. திராட்சை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த திராட்சை நல்லா உப்பி வரும், பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்தது நீங்கள் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அரிசி, பால், சர்க்கரை இந்த 3 பொருளை வச்சு நல்ல டேஸ்ட்டாக க்ரீமியாக ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.